இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் ஷேர் இயரிங் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு சொல்லியே ஆகும். அண்ட் இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவோட வெட்டிங் அனிவர்சரி. ஹாய் ஆல், வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். ஸோ இன்றைக்கு டேஸ் இன் மை லைஃப் தான் கவர் பண்ணி vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கு ஃப்ரைடே காலேஜ் போகணும் இல்லையா, அண்ட் நான் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் அப்படின்ற ஒரு ஜோஷ்லேயே கிளம்பிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு ட்ரெஸ் கோட் வந்துட்டு ரெட் கலரில் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்லேயே காலையிலே எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு பால்கனிலேருந்து நானும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நானும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ரெட் குர்த்தி ரொம்ப லாங் இயர்ஸ் பேக் நான் மேக்ஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இதுக்கான லிங்க்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு நானும் ஷவர் பண்ண போயிட்டேன். ஸோ நான் என்னோடய ஷவர் ரொட்டீன் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணுற குட்டி ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எப்பயுமே இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் காலேஜில் எப்படின்னா கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணணும். பட் மண்டே டு தேர்ஸ்டே ஒரு கோட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோட் மட்டும் போட்டுக்கலாம். எந்த ட்ரெஸ்ஸு வேணால் குர்த்திஸ் போட்டு மேலே வந்து கோட் போட்டுக்கணும். அண்ட் ஃப்ரைடே மட்டும் ரெகுலராக ஷால் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கனால எனக்கு எப்பயுமே ட்ரெஸ் வியர் பண்ணுறப்போ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் இது எனக்கு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் எவ்ரிடே மார்னிங். அண்ட் நானுமே காலேஜ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் ரெட் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி காலேஜ் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நானும் காலேஜ் ரீச் ஆனதுக்கப்புறமா பயங்கர ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு டே. பிகாஸ் நான் ஊருக்கு போயிட்டு வந்து 2 நாள் வரை லீவ் எடுத்திருந்தேன்னா, ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு, பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ அதுவுமே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்டு பட் இருந்தாலும் ஒரு ஜோஷ்லேயே இருந்துகிட்டு இருந்தேன், எப்படா வீட்டுக்கு போவோம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அடுத்த ரொட்டீனை வந்துட்டு நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக நானும் அம்மாவும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி வந்துட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரெசிபிலாம் ஷூட் பண்ணல, பிகாஸ் நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். பட் அது டிசாஸ்டர் நல்ல ஒரு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் லிட்டில் பிட் அது அவுட்புட் எனக்கு வர்றப்போ கொஞ்சம் அந்த டேமேஜஸ்லாம் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ரெசிபி ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நாங்கள் வந்து ரவா புட்டிங் தான் வந்து செஞ்சுருந்தோம். பட் ஏதோ நல்லா வந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. பட் இந்த கொஞ்சம் டேமேஜஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நீங்களே
ஸோ ஃபைனலி ரவ புட்டிங் இப்படிதான் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் டேமேஜஸ் இருந்துச்சு. அதாவது நம்ம அத வந்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம தட்டுறப்போ கொஞ்சம் வந்துட்டு அதில ஆயில் நாங்க தடவாம விட்டோம். ஸோ அதனால வந்த டேமேஜஸ் தான் இது. பட் டேஸ்ட் வைஸ் பக்காவா இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளவே பாதி பீசஸ்லாம் காணாம போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே சாட்டர்டே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் லேட்டாகவே தான் எழுந்திரிச்சோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணுற பெட் மேக்கிங் தான். எனக்கு இது ரொம்ப நல்ல பாசிட்டிவான வைப் கொடுக்கும். அண்ட் ரூமே நீட்டான மாதிரி ஆயிடும். ஏன்னா பெட்டில் தான் நிறைய திங்ஸ் நாங்கள் டம்ப் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டாவே நல்ல ரூம்லாம் ஸ்பேஷியஸாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் நான் அதை தான் வந்துட்டு பண்ணுறேன். அண்ட் ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ தானே அந்த ரீசெட் ரொட்டீன்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பெட்ஷீட் கவரு எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு போயிட்டு வந்த லக்கேஜுமே நான் அன்றைக்கி தான் அன்பேக்கே பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு டைமே கிடைக்கல பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாட்டர்டே ஈவினிங்லேருந்து அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ நம்ம டீ போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்நாக் மாதிரியுமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃப்ரோசன் கார்ன் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தது இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஓகே பாயில் பண்ணி சாப்பிட்லாம், ஒரு ஹெல்த்தியராக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு நான் குயிக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஒன்றுமே இல்லை, பெருசாக இல்லை. அந்த கார்ன் வந்துட்டு பாயில்டு ஹாட் வாட்டர் கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ரோசன் கார்ன் வச்சுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி ஒரு வியர்டான விஷயம் நான் பண்ணேன். என்ன பண்ணேன், என்கிட்ட அந்த லேஸ் இருந்துச்சு, டொமேட்டோ ஃப்ளேவர் லேஸு. ஸோ அதையுமே கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் நொறுக்கி போட்டு அப்படியே நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக. மீன்வைல் எனக்கு ஒரு பார்சலுமே ரிசீவ் ஆயிருந்துச்சு. நான் ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஸ்டாக்லாம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்னா அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் முன்னாடிலாம் நிறையா டைம் வந்துட்டு பார்த்துருக்கேன் செக் பண்ணி. பட் எனக்கு இது வந்ததே இல்லை, மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ அன்றைக்கி வந்திருந்தப்போ எனக்கு 2ஆக ஆர்டர் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரோசரிஸு, அப்புறம் இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஆனியன்ஸ் எல்லாமே எனக்கு 1 kgயே 5 rupees தான் கிடச்சிருந்துச்சு. ஒரு நல்ல டீலாக எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் எப்பயாச்சும் தான் நடக்கும். ஸோ அந்த ஜோஷ்லேயே வந்துட்டு நானுமே கட் பண்ணிட்டு அம்மாவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் ஈவினிங் டைமில் மெயினாக நான் ஃபாலோ பண்ணுறது பூஜா ரொட்டீன். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுறப்போ. ரொம்ப நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட ஒரு ரிலீஃப் வந்துட்டு இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் தான். எனக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ என்னோடய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு பாசிட்டிவாக. எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்கள் வீடியோக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்க அப்படிலாம் வேறு
கேட்குறீங்களா? நான் இந்த வீக் மெயின் ரீசன் நான் வீடியோ போடுறப்பன்னா அது உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஸ்வீட்டாக கமெண்ட் பண்ணுறீங்களா? எனக்கு அதெல்லாம் படிச்சுட்டு ஐயோ! நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் எடிட்டிங் ஆப்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விஎல்எல்ஓ அண்ட் இன்ஷாட் இந்த ரெண்டுலேயுமே நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோடய எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேனே தெரியல. என்னோடய வாய்ஸ்லேருந்தே நீங்கள் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அண்ட் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. அண்ட் இன்னொன்றும் அந்த கமெண்ட் வந்துருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு, ஸோ கொஞ்சம் வந்துட்டு ரொம்பவே இதாக ஃபீல் பண்ணுறேன், ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கீழே எனக்கு டேக் கேர் சிஸ், உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படிலாம் வந்துருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் மட்டும்தான். ஸோ நான் ஒரு வீக் வந்துட்டு கேப் எடுக்கலாம் அப்படிலாம் நினச்சிருந்தேன். பட் உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு அப்படி தோணவே இல்லை. அண்ட் கம்மிங் பேக் டு த vlog, இப்போ வந்துட்டு என்னோடய குட்டியான இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நிறைய ஜிம்காஸ்லாம் கேர்ள்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் ஜிம்காஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். சிலது எனக்கு கிஃப்டாக கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ், ஆக்சிடைஸ்டு, அந்த மாதிரி எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வாங்கி வச்சுருப்பேன். இந்த இயரிங் ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல். பட் இதை இன்னுமே நான் எந்த ஒரு அக்கேஷன்ஸ்க்குமே நான் வியர் பண்ணாமல் வச்சுருக்கேன். பிகாஸ் இது நல்லா லென்த்தியாக இருக்கும், பயங்கர பெருசு, வெயிட்டாகவும் இருக்குமா. ஸோ அதனால் நான் வியர் பண்ணாமே வச்சுருக்கேன். பட் இது என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு. அண்ட் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற லிங்க்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்துட்டு ரொம்ப நாளாக அப்படியே சேவ் பண்ணியே வச்சிட்ருக்கேன், நல்ல ஒரு அக்கேஷனுக்கு வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு ஜிம்கா தான். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய செப்பரேட்டான பாக்ஸஸ்லேயுமே போட்டு வச்சுருக்கேன். சிலது எல்லாமே காலேஜ் யூஸஸ்க்கு, சிலது வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் வீட்டில் ரெகுலராக போடுறதுக்கு, அந்த மாதிரி நிறையா செப்பரேட்டாக தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக வந்துட்டு நான் காலேஜ்க்கு யூஸ் பண்ணுற என்னோட ரொம்ப ஃபேவரெட்லாம் நான் வந்து காமிச்சிடுறேன். சிலது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். காலேஜ் ரீஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம்லாம் வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இதுவுமே அது ஒன் ஆஃப் த காம்போ தான். இது ரொம்ப ஃபேவரெட் என்னோடது. நான் போடுறப்போ ஆன்லைனில் ஆர்டர் போடுறப்போ இது என்னடா இது, சரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். பட் வியர் பண்ணி பார்த்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்கிட்ட இருக்க மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ்க்கு அந்த இயரிங்ஸ் எல்லாமே எனக்கு சூட் ஆகிடும். ஸோ இதெல்லாமே இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸில் உள்ள ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே. அண்ட் அகெயின் இந்த 2 ப்ரேஸ்லெட்ஸ் பற்றியும் நான் சொல்லியே ஆகணும். இது வந்துட்டு நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கம்மி தான். ஸோ அதனால் இது வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஊருக்கு போயிருந்தப்போ இப்போ ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, இதனால் நான் பேங்கிள்ஸ்லாம் அவ்வளோ பெருசாலாம் வியர் பண்ணவே மாட்டேன். என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். பட் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கஸ்டமைஸ் பற்றி நிறைய பேர் என்னோடய லாங் பேக் வீடியோஸ்லலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் நானுமே இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நானுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே நீட்டாக எடுத்து அப்படியே வந்துட்டு நானும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நானும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெயில் பாலிஷ் வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது வந்துட்டு ஃப்ரம் நைக்கா தான். அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன், எந்த ஷேட் வியர் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ஃபைனலி இந்த பிங்க் போர்ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட் ஆகிடும். 360 நம்பர், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெயின்ஸுமே ரொம்ப நாளைக்கு வரும்.
ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் காலேஜ் கிளம்பியாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு 15 டிசம்பர். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு என்னோடய அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணலாம் குட்டியா அப்படின்றது தான் பிளானே. ஸோ நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வரப்போ ஏதாச்சும் கேக் மாதிரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அதே மாதிரி கேக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபங்க்ஷனில் என்னோடய அக்கா வந்துட்டு அவங்களால அட்டென்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக போயிட்டு இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்துட்டு வீடியோ காலில் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ நானும் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்தோடனே அம்மா பார்த்துட்டாங்க. பட் அப்பா தான் வந்துட்டு நைட்டுன்னு ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங். அண்ட் மீன்வேல் நான் வந்துட்டு பலூன்ஸ் எல்லாமே பம்ப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். நான் இவ்வளோ வாங்கினேன்னா செலோ டேப் வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால் பலூன்ஸ் எல்லாமே என்னால் ஸ்டிக் பண்ண முடியல. சும்மா ரேண்டமாக அப்படியே ஊதி மட்டும் வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட்டில் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு செலோ டேப் இல்லையே அப்படின்னு. ஸோ ஃபைனலி நாங்களும் சூப்பராக வந்துட்டு ஆனிவர்சரி செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. அம்மா அப்பாவும் சூப்பர் ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அந்த கேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கள் நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், நம்மளும் இந்த வீடியோட எண்ட்க்கு வந்தாச்சு. அண்ட் see you in the next video. Bye bye.